நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்குள்ள கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்குள்ள நீங்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஃபோனுக்குள்ள இருக்கீங்களான்னு கேட்டீங்களா? இல்ல. நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கீங்களா? ரியலா? இல்ல. ஆனா உங்களோட சிமுலேஷன் உள்ள இருக்கா? 1980s இதெல்லாம் வந்து ஃபேமஸான லாங்குவேஜ்னு கேட்டீங்கன்னா சி லாங்குவேஜ் தான். அதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ப்ரொசீஜர் ஓரியன்டட் அப்ரோச் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மெயின்டைன் பண்றது ப்ராஜெக்ட்ன்ற கான்செப்ட் உள்ள வருது. C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜஸ். எப்படி ரியல் வேர்ல்டு கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஜெக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்னே சொல்லலாம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு மெத்தடாலஜிங்க. அது என்ன மெத்தடாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த வகையில் ஊப்ஸ்ன்றது ஒரு மெத்தடாலஜி. இந்த ஊப்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு மெத்தடாலஜி இருந்துச்சுங்க. அது என்ன கேட்டிங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஏன் இந்த மெத்தடாலஜி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிசைன் இருக்கும். அதுதான் நம்ம வந்து மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகையில் ன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 1980s இதெல்லாம் வந்து ஃபேமஸான லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா சி லாங்குவேஜ் தான். இந்த சி லாங்குவேஜ் ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ். என்ன ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்ட் லாங்குவேஜ் நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்று தான். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேலையை அதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது செஞ்சு முடிச்சு கொடுத்துரும். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அது செஞ்சு கொடுத்துரும். அதுதான் அதுக்கான வேலை. ஸோ ஃபங்க்ஷன்னா அதுதான். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஓல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ப்ரொசீஜர் ஓரியன்ட் அப்ரோச் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மெயின்டைன் பண்ணுறது ப்ராஜெக்ட். அண்ட் ரியல் வேர்ல்டு கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அதனால தான் ஊப்ஸ்ன்ற கான்செப்ட் உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜில் டேட்டா ஹேண்ட்லிங் வந்து போராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், குளோபலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஊப்ஸ் கான்செப்டில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் கொண்டு வந்ததால் தான் ஊப்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபேமஸான மெத்தடாலஜின்னு சொல்லலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அந்த வகையில் இந்த ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க முடியுது ஜாவாவில் ஊப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்னே சொல்லலாம். இது தெரியாமல் யாருமே ப்ரோக்ராமராக ஆகவே முடியாது. ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எப்படி ரியல் வேர்ல்டு கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இட் இஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு என்டிட்டி. அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க ஃபோன், அப்புறம் ட்ரெஸ், பேப்பர், பென், சேர், புக், கார் எது எடுத்தாலும் சரி, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? ஸோ இந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் இதே ஆப்ஜெக்ட்ஸை அப்படியே சிமிலராக வந்து சைமுலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அதுதான் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்படி பண்ணும்போது நம்ம ரியல் வேர்ல்டு சினாரியோவை ப்ரோக்ராமிங்கில் ஈஸியாக நம்ம இது பண்ணலாம்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஃபோனுக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா? இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கீங்களா? ரியலா? இல்லை. ஆனால் உங்களோட சைமுலேஷன் உள்ளே இருக்கா? ஸோ உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, உங்கள் ஏஜ் அதில் இருக்கும், நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து ஒரு பர்சன், நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எதுக்குள்ளே? கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்படி சொல்லும் போது இந்த உலகத்தில் இங்கே எந்த பொருள் எடுத்தாலுமே நான் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதுதான் இந்த ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இதனால தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டை இன்ன வரைக்குமே தடுக்க முடியல யாராலையுமே. இந்த கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கிளியர் கட்டாக ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும் அண்ட் பிஹேவியர் இருக்கும். ஸ்டேட்டுனா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் பெண்ணுன்னு எடுத்துங்களேன். ஒரு பென் எடுத்திங்கன்னா அந்த பென்னு என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? கலர் சொல்லலாம். அந்த பென் எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பெண்ணோட ப்ரைஸை சொல்லலாம். இதெல்லாம் அந்த பெண்ணுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பெண்ணுக்கான ஸ்டேட்ஸ். இதை வந்து ஒரு ஸ்டேட்டை சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிஹேவியர். அந்த பெண் வந்து ரைட் ஆகுதா, ரைட் பண்ணுறாங்களா அந்த பெண்ணை வச்சு, அந்த பெண் வந்து இப்போ கேப் மூடி இருக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேப் திறந்துருக்கு, அதுனா ஒரு ஆக்ஷன். அந்த கேப்பை வந்து நீங்கள் திறக்கிறீங்க, அந்த பெண்ணோட மூடி வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த பெண்ணை எழுதிட்டு இருக்குன்னா அது ஒரு ஆக்ஷன் வந்துட்டு இருக்கு அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து பிஹேவியர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும் அண்ட் பிஹேவியர் இருக்கும். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதாவது பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், அது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி, அதுக்கிட்ட ஒரு ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்குன்னு சொல்லியிருப்போம். கிளாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் இட் இஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆமாங்க, அது வந்து ஒரு டெம்ப்ளேட், ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கான டெம்ப்ளேட் தான் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கிளாஸில் வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க அந்த ஆப்ஜெக்ட்டை என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லிருப்பேன் ஆப்ஜெக்ட்னா ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரோக்ராமிங்க்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஸோ ஸ்டேட்னா என்னன்னா, ஸ்டேட்னா வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் பிஹேவியர்ஸ்னா மெத்தட்ஸ் அப்படி சொல்லலாம். பிஹேவியர்ன்றது என்னது? ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது தான் பிஹேவியர். அந்த வகையில் ப்ரோக்ராமிங்கில் பிஹேவியர்னா மெத்தட்ஸ். மெத்தட் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷனை பண்ணும். அப்போது ஸ்டேட்னா என்ன? அதோட தன்மையை குறிக்கிறது. அப்போது வேரியபிள்ஸ் என்ன பண்ணும்? வேரியபிள்ஸ் அதோட ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், அதுக்கான வேல்யூ என்னவோ அது வச்சுருக்கோம். ஸோ அதனால் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், கிளாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஒரே ஒரு கிளாஸை வச்சு. இப்போது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்திங்களேன், அந்த பேங்கிங் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருப்பீங்களா? ஒரு பேங்க்னு எடுத்திங்கன்னா பேங்க்குக்கு கஸ்டமராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த பேங்க் பார்வையில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டா? ஸோ உங்களோட ஆப்ஜெக்டை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட நேம் வாங்கிப்பாங்க, ஃபார்மில் நேமு, அப்புறம் உங்களோட ஏஜ் இதெல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிஸ்டமில் உங்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக உள்ளே சைமுலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட நேமு எல்லாமே என்ட்ரு பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகிடும். அப்போது அதுக்குள்ளே நான் அவங்க எப்படி டிக்ளேர் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி உள்ள ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணிருப்பாங்கன்னா, கஸ்டமர்ன்ற ஒரு கிளாஸ், அது ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு கஸ்டமர்னா அவருக்கு நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், எந்த கண்ட்ரியில் இருக்காருன்னு இருக்கணும், அவர் என்ன படிச்சிருக்காருன்னு இருக்கணும், அப்புறம் அவர் என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், பேலன்ஸை பார்க்கலாம், இந்தமாரி ஆக்ஷன்ஸ், இந்தமாரி பிஹேவியர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கஸ்டமருக்கு கூட இருக்கலாம். இதுதான் ஒரு கிளாஸில் அவங்க சிஸ்டமில் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஒரு கஸ்டமருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம், அந்த எம்டி ஃபார்ம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க கிளாஸு. அந்த ஃபார்மில் நீங்கள் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோடனே அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எம்டியாக தான் இருக்கும், எல்லாருமே ஒரே ஃபார்ம் தான் கொடுப்பாங்க, கிளாஸ் ஒன்று தான். ஆனால் அதுலேருந்து நிறைய ஆப்ஜெக்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சர் தான் கிளாஸு. அதன் மூலிமா க்ரியேட் பண்ணுற நீங்கள் தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ உங்களோட வேலையெல்லாம் எடுத்து அந்த கிளாஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கஸ்டமர் கிளாஸில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவருக்கு நேம் இதுதான் சொல்லிட்டு வேல்யூ கொடுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும் சிஸ்டத்தில். ஸோ இப்படி தான் ஊப்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. கிளாஸுக்குள்ளே வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போன வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த கிளாஸ்லேருந்து அப்படி கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரே ஒரு லைன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் நேமே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கஸ்டமர்ன்ற கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் அப்படின்னு போட்டுக்கணும். கஸ்டமர், அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம், என்ன ஆப்ஜெக்ட் நேம், இப்போ நவீன் வச்சுங்களேன், கஸ்டமர் நவீன் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு மெமரியை அலோகேட் பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு மெமரி இருக்கும்ல, மெமரின்னு இருந்தால் தானே நம்ம வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நியூ கீவேர்ட், நியூ அண்ட் அந்த கிளாஸ் நேம் கஸ்டமர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும், நவீன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் வேல்யூ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நவீன் டாட் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நவீன் டாட் ஏஜ் ஈக்குவல் டு எவ்வளோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்டர்ன்றது அது ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லலாம். கிளாஸோட நேம்லேயே இருக்கும் கன்ஸ்ட்ரக்டரோட நேம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கூட ஒரு வேல்யூ நீங்கள் இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போது கஸ்டமர் வந்து நவீன் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன், அந்த கிரியேட் பண்ணும் போதே அவரோட வேல்யூஸோடு கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது. கஸ்டமர் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸை டேரெக்டாக இனிஷியேட் பண்ணலாம். நேமு, ஏஜ் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அப்டேட் ஆகிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற நேரத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். அப்புறம் திஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திஸ்ன்றது அந்த ஆப்ஜெக்டை குறிக்கிறது. இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களே, அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 2 நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ 2 நேமும் ஒரே மாதிரி இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால திஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரி வாங்க ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. ஸோ கிளாஸ் கஸ்டமர் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருக்கோமா. ஸோ கிளாஸு அப்புறம் வந்து கஸ்டமர். இந்த கஸ்டமர்ன்றது தான் வந்து ஒரு கிளாஸ். கஸ்டமர்ன்ற ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கஸ்டமர்ன்ற கிளாஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட்ஸ்னால் என்ன? ஸ்டேட்ஸ்னால் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங், நேம். அந்த கஸ்டமருக்கு ஒரு நேம், ஒரு கஸ்டமர் இருக்குன்னா அந்த கஸ்டமருக்கு நேம் இருக்க போகுது. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர்ன்றது யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ்னு வச்சிங்கன்னா ஒரு வேரியபிள் ஆச்சு யூனிக்காக இருக்கணும், ஐடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஏஜ், அப்புறம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்ட்ஸ் இருக்குது. இது வந்து வேரியபிள்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது இது கால் ஆகும். எதுக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ தான் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கஸ்டமர்ன்றது வந்து இந்த கிளாஸ் நேமோடு இருக்குது. ஸோ கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமும். அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் இருக்குது. நேம், அக்கௌண்ட் நம்பர், ஏஜ், பேலன்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும் எல்லா வேல்யூமே. ஸோ திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். திஸ்னால் இந்த ஆப்ஜெக்டோட நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் இருக்கா, இங்கே நேம் இருக்குது, அப்புறம் இங்கேயுமே நேம் இருக்குது. அப்போ பேராமீட்டர்ஸ்லையுமே நேம் இருக்குது, இந்த வேரியபிள்ஸ்லையுமே நேம் இருக்குது. அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். அதனால தான் திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் திஸ்ன்றது வந்து இந்த கிளாஸோட வேரியபிள் நேமை குறிக்கிறது. அப்படின்றதால திஸ் டாட் நேம், திஸ் டாட் அக்கௌண்ட் நம்பர், ஏஜ் சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்றது மெத்தட்ஸ்ன்றதுன்னு அது ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோன்னா இங்கே இருக்க வேரியபிள்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நேம், அக்கௌண்ட் நம்பர், ஏஜ், பேலன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டோட இதுவை நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போது நம்ம இங்கே மெயின் மெத்தட் வந்துட்டோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதில் வந்து நம்ம இந்த கஸ்டமர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸோட நேம் கஸ்டமர் C1 ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கால் ஆகிடும். ஸோ இங்கே தாங்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ கிளாஸ் நேமும் இங்கே கிளாஸ் நேம் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் வந்து கால் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன கால் ஆகுது? நவீன் 101 23 5000. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஃபர் பண்ணுது பாருங்கள். நேம் வந்து இது, அக்கௌண்ட் நம்பர் இது சொல்லிட்டு நம்ம என்ன லைனாக கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இன்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கால் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி இந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால தான் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ன்றது அதுலேருந்து கிரியேட் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லுவாங்க. இப்போ C1ன்ற ஒரு கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, நவீன்ற கஸ்டமர். அப்புறம் குமார்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ 2 கஸ்டமர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். C1.display, C2.display. அதாவது C1ன்ற கஸ்டமர் என்ன இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து நவீன்றதால் நவீன் வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட் குமார்ன்றதால குமார்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஊப்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுங்க. ஸோ இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இது தெரிஞ்சாவே நீங்கள் வந்து முக்கால்வாசி நீங்கள் எந்த ஒரு ஊப்ஸ் கான்செப்டும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சாவே முக்கால்வாசி ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் உள்ள பைத்தான் லாங்குவேஜாலும் சரி, C++ லாங்குவேஜ், ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான். இதுதான் ரொம்ப பேசிக்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நேம் நவீன், அக்கௌண்ட், ஏஜ் அப்படி சொல்லிட்டு பேலன்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், 2 ஆப்ஜெக்ட் வந்து இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு ப்ரோக்ராமிங்கில். ஸோ இப்படி தான் ஊப்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகும்.